ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கசன்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஸ்ட்ரீட் ஃபுட்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்பவே பிடிக்குங்க. பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் வெளியே போய் சாப்பிட ரொம்பவே யோசிப்போம். ஏன்னா எந்த அளவுக்கு ஹைஜீனா இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்மளோட ஓன் ஸ்டைலில் சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்க ரெசிபி பார்த்தீங்கன்னா பானிபூரி. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரால நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாம வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பானிபூரிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பானி தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 1/2 கப் கொத்தமல்லி இலை, ஒரு 1/2 கப் புதினா இலை, சின்ன பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன், 1 இன்ச் இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஜீரகத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு தேவையான அளவு, கடைசியாக எலுமிச்சம்பழ சாறு, 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. கடைசி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த க்ரீன் சட்னியை நான் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதுல இருந்து இப்போ நம்ம 2 கரண்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மள தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கலாம். இதை எங்கள் ஃப்ரிட்ஜை கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் அது மொத்தமாக தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இதில் உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை நான் லைட்டாக புளிப்பு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கரைச்சலில் சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசலில் ஒரு 8 பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கால் கப் வெல்லம் தட்டி வச்சிருக்கேன் பொடிசா, இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த பேரிச்சம்பழம் வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு தொட்டா நசுங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா வத்த வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வத்தி உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வரணும். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சுட்டு நமக்கு நல்லது கொஞ்சம் கொஞ்சம் திக்காகணும். அந்த தண்ணி வத்தி டேட்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸ்வீட் சட்னியை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வேணால் கொண்டக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். அவ்வளோதான், பூரிக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். பானிபூரி பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட் பப்பர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிளாக கிடைக்கும் இந்த மாதிரி பூரி. ஸோ இது வந்து நம்ம ரெடியாக வாங்கி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்லேயே பூரி பண்ணதா இருந்தாலும் ரொம்பவே ஈஸி தான். 1/4 கப் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து உப்பு போட்டு நம்ம பூரி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மைதா வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக தான். அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். ஸோ நான் இன்னைக்கு வந்து இதில் தான் பண்ண போகிறேன். நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஓவர் ஹீட் ஆகிட வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் ஹீட் இருந்தால் போதும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பூரி போட்டுடலாம். போட்டோன்னே உங்களுக்கு பூரி மேலே எலும்பி வருது இல்லையா, தான் ஹீட் ஆயில் வந்து சரியான பக்குவத்தில் இருக்குது. ஹீட்டை நல்லா குறைச்சி வச்சு எடுங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் எடுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ பூரி ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க பூரி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உடச்சி காட்டுறேன். பூரி நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கு. இதுக்குள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சிடலாம். புளி சட்னி ஆர் ஸ்வீட் சட்னி. பானி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான பானிபூரி ரெடி. ரொம்பவே டேஸ்டியான பானிபூரி ரெடி. செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா நல்லா இருக்கு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நான் எல்லா பொருளையும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இனி பானி தண்ணி ஊற்றி சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.